ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ விஜயும் காவிரியும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. விஜயோட தலையில் கை வச்சு அந்த ஹேர் ஒரு ஸ்டைலாக கொண்டு வரணும், இது இப்படி நல்லா இல்லை அப்படி நல்லா இல்லைன்னு. ஸோ அந்த ஆட்டிடியூடு வந்து விஜய்க்கு வந்து எனக்கு இப்போ இப்படி இருந்தாலே போதும் அப்படின்றாரு. அவங்க கோச்சிக்கிறாங்க. உடனே சரி சரி உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு விஜய் சொல்கிறாரு. மறுபடியும் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு முன்னு வச்சுக்கிறாரு. சரின்னு சொல்லி சீப்பாலே 2 போட்டு அடித்து சிரிக்க வைக்கிறாங்க விஜயை. வலிக்கிற மாதிரி சிரிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ராகினி அஜய் தான். ராகினி வந்து அஜயை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஏன் தயங்குற, அப்பாக்கிட்ட சொல்லு. வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து விஜய் தான் குழப்பினதாக சொல்லி அப்பாட்ட சொல்லுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அஜய்க்கு வந்து ஒரு ரொமான்ஸ் அண்ட் க்ரியேட் பண்ணி முத்தம் கொடுத்து அவரை சம்மதிக்க வச்சு அவரை ஹாப்பியாக அடிச்சு போகிறாரு. பசுபதி வந்து இவர் தான் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை, நம்ம கைக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ற டைலாக் தான் கன்வர்சேஷன். அப்புறம் நம்மளுடைய விஜய் வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. காஸ்டியூம்ஸ், அதாவது ட்ரெஸ் வந்து காவேரிக்கு வாங்கணுன்னு அது ஒரு 4-5 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு பட்ஜெட் 32,000க்கு வந்து ஸ்வைப் பண்ணுறாரு. என்னங்க இவ்வளோ எடுத்து கொடுத்துட்டீங்க, நான் எப்படி அம்மாக்கிட்ட போயிட்டு இது சொல்லு, மாமா தான் எடுத்து கொடுத்தான்னு சொல்லு அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாரு. ஸோ இந்த ஜாலி கான்வர்சேஷன் தான் போச்சு. எக்ஸிபிஷனில் வாங்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம அஜயோட அப்பா அவங்க 2 பேர் வந்து கான்வர்சேஷன் சீனில் வந்துட்டார். விஜயோட சித்தப்பா வந்துட்டார். ஸோ ஒத்துக்க வைங்க டாடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அஜய் வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா, நான் ஹாப்பியாக வாழணும், நான் மேரேஜ் ஆகியும் பேச்சுலராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சீன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி சீன்ஸ் வந்துடுதுங்க. ஸோ அவங்க காவேரி தூங்கிட்டு இருக்காங்க, விஜய் மொபைல் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஃபினான்சியல் சப்போர்ட் அப்பளம் ஸ்டால் பற்றி பண்ணணும், அம்மாவுக்கு வந்து இண்டிவிஜுவலாக இன்கம் வரணுன்ற பற்றி தான் கான்வர்சேஷனுங்க. இவ்வளோ தாங்க ஓவராலாக இன்றைக்கி சீரியல் வந்து ஸ்லோ மோஷனில் தான் போயிட்டு இருந்தது. அப்கமிங் வந்து இவ்வளோ ஸ்லோ மோஷனில் அதுக்கப்புறம் ஃபயராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.